ஒரு ரொம்ப உருக்கமான பாடல் ஒன்று பாடினேன் பிரபாலினி பிரபாகரனுக்கு வேண்டி. ஈழத்தின் முதல் பெண் இசையமைப்பாளர். இவங்க இப்போ இருக்கிறது கலிஃபோர்னியாவில் இருக்காங்க. இட்ஸ் கம் ஆல் த வே டவுன் டு ரெக்கார்ட் திஸ் சாங். இது வந்து இலங்கை ஈழ அந்த போரில் நடந்த விஷயங்களை அடிப்படையில் வச்சு ஒரு படத்துக்கு தான் நான் பாடினேன். அந்த படத்தில் ஒரு ரொம்ப இமோஷனலான ஒரு பாட்டு தான் நான் பாடிருக்கேன். ரொம்ப அருமையாக பண்ணிருக்காங்க. அவரை பற்றி சொல்லும்போது அவங்களோட அப்பாவை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. அவங்க அப்பா வந்து ஈழத்தின் மெல்லிசை மன்னர் எம்பி பரமேஷ் அவர்கள். உனக்கு தெரியுமான்னு ஒரு பாட்டு அந்த காலத்திலே ரொம்ப பெரிய ஹிட்டு. அந்த மாதிரி நிறைய பாடல்கள் அவர் பண்ணிருக்கார். 1965 அவர் நிறைய பாடல்கள் உருவாக்கி ஈழத்தின் மெல்லிசை மன்னர். அவர் வந்து இன்றைக்கும் இசை அமைச்சிட்டு தான் இருக்கார். அஸ்வின் வந்து இந்த பாட்டு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி தான் அவங்க எழுதியிருக்காங்க. ஏன்னா இது உண்மை சம்பவங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பாடியிருக்கேன். இட்ஸ் a true story, no, it's not a true story, it is a true incident. நம்ம இதை பற்றி யோசிக்கும் போது ஐயோ வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், இதை பற்றி எதுக்கு யோசிக்கணும், வேறு அந்த மாதிரி நம்ம மனுஷன் வந்து ஓடிட்டே இருப்போம். எப்போதுமே அது ஞாபகம் இருக்கணும். மோசமான ஒரு விஷயம் நடந்ததுங்கப்பட்ட விஷயம் வந்து எப்போதும் ஞாபகம் இருக்கணும். நோ வெஞ்சன்ஸ் அண்ட் ஆல் தட் என்னோட கருத்து. பட் தென் தி கம்ப்ளீட் இன்சானிட்டி ஆஃப் வாட் ஹேப்பன்ட் இன் ஸ்ரீலங்கா, யூ கேன் ஃபர்கிவ் இட் பட் யூ கேனாட் ஃபர்கெட் இட். நான் சொல்லிடலாம் யூ கேன் ஃபர்கிவ் இட், பட் அது சஃபர் பண்ணவங்க வந்து அவங்க எப்படி தான் அவங்க வாழ்க்கையை கொண்டு போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு என்ன இந்த பாட்டு பாடுறதுக்கு சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பிரபாலினி அண்ட் அஸ்வின். பிணங்கள் மேலே பயணம் போனோம் நடுங்கும் பாதங்கள் கொண்டே. இதுதான் சார் மெலடி. இதே ஸ்டைல்ல இன்னொருக்கா பாடி விடுங்க அந்த குரல். கதை பேசி வாழ்ந்த நாட்களும் எங்கே, பிணங்கள் மேலே பயணம் போனோம் நடுங்கும் பாதங்கள் கொண்டே, பிணங்கள் மேலே பயணம் போனோம் நடுங்கும் பாதங்கள் கொண்டே. உங்களுக்கு ஓகே லானிஷ்? தாய் உன்னை பிரியும் போது உயிர் போகுதேயும், தாய் உன்னை பிரியும் போது, தாய் உன்னை பிரியும் போது உயிர் போகுதே. அலை மேலே போகும் படகு போட்டுங்க. அது அடுத்ததாகும்ல. தாய் உன்னை பிரியும் போது இல்லையா? அங்கதான் வருது. தாய் உன்னை பிரியும் போது உயிர் போகுது படகு. அதை விடுங்க, அது இல்ல. தாய் உன்னை பிரியும், அதான் அதுக்கு பதிலா அலை மேலே, தாய் அலை மேலே இல்ல, தாய் உன்னை பிரியும் போது உயிர் போகுது, உயிர் போகுது, என் உயிர் போகுது, என் உயிர் போகுது. தாய் உன்னை பிரியும் போது உயிர் போகுதே, உயிர் போகுதே எரிம. அது எடுத்துருங்க. என்ன பண்ணது? தாய் உன்னை பிரியும் போது, தாயுன்னை பிரியும் போது உயிர் போகுதே, உயிர் போகுது எரிமலை. அதே உயிர் போகுது, உயிர் போகுதே, உயிர் போகுதே, உயிர் போகுதே. அவ்வளவுதான். உயிர் போகுதே, உயிர் போகுதே. அவங்க சஸ்டெயின் பண்ணாலும் அடுத்த லைன் உடனே வருது. ஓகே. தாய் உன்னை, அந்த இடத்த எடுத்து, தாய் உன்னை பிரியும் போது உயிர் போகுதே, என் உயிர் போகுதே. அவ்வளவுதான். குட். தாய் உன்னை பிரியும் போது உயிர் போகுது, உயிர் போகுதே, உயிர் போகுதே, போகுதே, என் வேணுமா? போகுதே
உயிர் போகுதே. அப்படியும் ஓகே. என்னன்னு வந்தா என்ன போடுங்க. whatever you feel comfortable அத அந்த ஃபீலிங்கை மட்டும் கொண்டு வந்துருங்க. போனோம் நடுங்கும் பாதங்கள் உண்டே தாயுன்னை. போனோம் நடுங்கும் பாதங்கள் உண்டே தாயுன்னை. தாயுன்னை பிரியும் போது உயிர் போகுது, உயிர் போகுதே. தாயுன்னை பிரியும் போது உயிர் போகுதே, உயிர் போகுதே. இனிமை போல தாயுன்னை பிரியும் போது உயிர் போகுதே. ஓகே, ஒன் மோர் டைம் எடுத்துடுங்க. இது பெட்டரா வருதோ நாங்க அதை எடுத்துடலாம். என் பாடட்டுமா? என் பாடட்டுமா? இந்த கிளைட் நீங்க சொன்னீங்க. தாயுன்னை பிரியும் போது உயிர் போகுதே. போனோம் நடுங்கும் பாதங்கள் கொண்டே தாயுன்னை. தாயுன்னை பிரியும் போது உயிர் போகுதே, உயிர் போகுதே. Much better than that. Yeah. Right? மேலே பயணம் போனோம் நடுங்கும் பாதங்கள் உண்டே தாயுன்னை பிரியும் போது உயிர் போகுதே, உயிர் போகுதே. இரிமலை போலவே ஈழமண் மாறுது இன்றே கொடும் போரில் எங்கள் கொடும் போரில் எங்கள் வாழ்க்கை, கொடும் போரில் எங்கள் கொடும் அந்த லிரிக்ஸ் மேல ஒரு கேட்டுங்க. கொடும் போரில் எங்கள் வாழ்க்கை விரகானதே, நரகானதே, நரகானதே. இங்க சஸ்டெயின் பண்ணுங்க. இங்க சஸ்டெயின் பண்ணுங்க. சஸ்டெயின் பண்ணுங்க. வீரே ஈழமண் மாறுது இன்றே கொடும் போரில் எங்கள் வாழ்க்கை விரகானதே, நரகானதே. One more please. One more please. கொடும் போரில் எங்கள் வாழ்க்கை, கொடும் போரில் எங்கள் வாழ்க்கை, கொடும் போரில் எங்கள் வாழ்க்கை. ஈழமண் மாறுது இன்றே கொடும் போரில் எங்கள் வாழ்க்கை விரகானதே, நரகானதே. I think that's okay. கேளுங்க. கிராக் பண்ணிருக்கான்னு பாருங்க வாய்ஸ் லாஸ்ட். இன்றே கொடும் போரில் எங்கள் வாழ்க்கை விரகானதே, நரகானதே. Very good, very good. Yeah, that's good. தாயே பிரிந்து போனேன், தனியே பேசலானேன், இனி நான் எங்க போவேன், என் தாய் உன்னை என்று காண்பேன், இனி நான் எங்க போவேன், இனி நான் எங்க போவேன், எங்க போவேன், இனி நான் எங்கு போவேன், இனி நான் எங்கு போவேன், என் தாயை உன்னை என்று காண்பேன், என் தாயை உன்னை என்று காண்பேன். ஏழுமண்டா அந்த பந்தி அப்படியே பாடி விடுங்க. இனி நான் எங்கு போவேன், என் தாயே உன்னை என்று காண்பேன், என் தாயே உன்னை என்று காண்பேன். ஓய்வாரம் இனி நான் எங்கே போவேன். ஓகே, என் தாயே உன்னை எங்க காண்பேன். கொஞ்சம் வாய்ஸ் டைனாமிக்ஸ் கொஞ்சம் கொண்டு வாங்க. ஓகே.
என் தாயே உன்னை என்று காண்பேன், என் தாயே உன்னை என்று காண்பேன், ஓய்வாரும் தாயே. ஓகே, அது போய் வாரத்தை திருப்பி எங்கு அது வரல, கொஞ்சம் வரல. நீங்க இன்னொருக்கா எடுத்தீங்கன்னா குட். அது மட்டும் ஒருத்தர் எடுத்துறேன். ஓகே ஓகே. இனி நான் எங்கு போவேன், இனி நான் எங்கு போவேன், வெரி குட். இனி நான் எங்கு போவேன், என் தாயே உன்னை என்று காண்பேன், என் தாயே உன்னை என்று காண்பேன், ஓய்வாரும் தாயே. எண்டிங் தானே, எண்டிங் நல்லா பாருங்க. தாயே உன்னை என்று காண்பேன், ஓய்வாரும் தாயே, ஓய்வாரும். அந்த டியூன் ஓய்வாரும் தாயே. அது நீங்க லாஸ்ட்ல ஃபைனல்ல நாங்க இருக்க உங்க டியூனை போடலாம். அது நல்லா இருக்கும் அந்த சேஞ்ச். நார்மலா இது பண்ணா ஓகே. இதனா you want to paste it or? Oh, you can do that too. Cut and paste if you want. இந்த இடத்துல ஓய்வாரும் தாயே, ஓய்வாரும் தாயே, உயிரோடிருந்தால் எவை காணுவாயே, கடல் சூழ்ந்த தாயே, கனவெல்லாம் நீயே, அனல் மேல் புழுவாய் குடித்தோமே நாமே தாய் மண்ணிலே. ரெண்டாவது போ சார். இதுல I think you shouldn't change this, but if you want to change, I'll change. அதுல ஒரு ரெண்டு சொல் இருக்கு அதுல, அந்த குழந்தை குழந்தைகள். நீங்க குழந்தைகள்ல ஒருக்க பாடி பாக்குறீங்களா? பன்மையாகிறது. வாசம் காற்றில் வீச குழந்தைகள் அழுமொழிக்கு. கொஞ்சம் கஷ்டம். குழந்தைகள் அழுமொழி இல்ல, கொஞ்சம் தள்ளி பாடினாதான். Yeah, you have to somehow. குருதி வாசம் காற்றில் வீச குழந்தைகள் அழுமொழி கேட்டேன். அப்படி கேப் பண்ணி விட்டு பாண்டிங்கன்னா சரி வரும் நினைக்கிறேன். குருதி வாசம் காற்றில் வீச குழந்தைகள் அழுமொழி கேட்டேன் வரும். கேப் விட்டு பாடணும். I'll try. Okay sir. குருதி வாசம் காற்றில் வீச குழந்தைகள் அழுமொழி கேட்டேன். இல்ல இது பாருங்க. குருதி வாசம் காற்றில் வீச குழந்தைகள் அழுமொழி கேட்டேன். அது கொஞ்சம் உருக்கமா சொல்லணும். ஓகே. குருதி வாசம் காற்றில் வீச குழந்தைகள் அழுமொழி கேட்டேன். ஓகே, இது வச்சுக்கோங்க. நீங்க You want to do குருதி வாசம் காற்றில் வீச குழந்தைகள் அழுமொழி கேட்டேன். அது ஓகே. அப்படினா பெட்டர். குழந்தைகள் அழுமொழி கேட்டேன், அழுமொழி கேட்டேன். குருதி வாசம் காற்றில் வீச குழந்தைகள் அழுமொழி கேட்டேன். குழந்தைகள் அழுமொழி கேட்டேன். அப்படியே பாடுங்க. அதே பாடுங்க. குழந்தைகள் அழுமொழி கேட்டேன். இறுதியாக குழந்தைகள் அழுமொழி கேட்டேன். குழந்தைகள் அழுமொழி கேட்டேன் வரும். ஆனா அடுத்தது இம்மீடியட்டா வரும். அவ்வளவுதான். இம்மீடியட்டா வரும். அப்படிதான் வரும். அப்படிதான் வரும். அப்படி வந்துரும். நீங்க ஒரு எடுங்க, நான் எடிட் பண்ணிக்கலாம். குருதி வாசம் காற்றில் வீச குழந்தைகள் அழுமொழி கேட்டேன். இறுதியாக அப்படி வரும். ஓகே. குழந்தைகள் அழுமொழி கேட்டேன். நான் கேட்டேன் ஒரு கேளுங்க. காற்றில் வீச குழந்தைகள் அழுமொழி கேட்டேன். இத வச்சுக்கோங்க, இன்னொருக்கா பாடுங்க. இத வச்சுட்டு இன்னொருக்கா. குழந்தைகள் அழுமொழி கேட்டேன். இது பாருங்க. குழந்தைகள் அழுமொழி கேட்டேன். ஏன்னா கொஞ்சம் பெட்டரா வரும்னு நினைக்கிறேன் இதை விட. குருதி வாசம் காற்றில் வீச குழந்தைகள் அழுமொழி கேட்டேன். பட் the other one இப்ப பாடு போடு.
குருதி வாசம் காற்றில் வீச குழந்தைகள் அழுமொழி கேட்டேன். இட்ஸ் ஓகே. ஆனா ஒரு செகண்ட் எனக்கு அது கொஞ்சம் பிரேக் பண்ணி எடுத்தீங்கன்னா ஃபுல்லா கரெக்டா வரும். குருதி வாசம் காற்றில் வீச குழந்தைகள் அழுமொழி கேட்டேன். எங்க பிரேக் பண்ண சொன்னீங்க? குழந்தைகள் அழுமொழி மேல இருந்து வரும். குழந்தைகள் அழுமொழி கேட்டேன். ஓகே. குருதி வாசம் காற்றில் வீச குழந்தைகள் அழுமொழி கேட்டேன். குருதி வாசம் காற்றில் வீச குழந்தைகள் அழுமொழி கேட்டேன். பார்த்த தாயின் முகத்தினை மறந்திட, அதே மாதிரிதான் முகத்தினை விட்டுட்டு மறந்திட மாட்டேன். குழந்தைகள் அழுமொழி கேட்டேன். இறுதியாக கொஞ்சம் வாசம் காற்று வீச குழந்தைகள் அழுமொழி கேட்டேன். இறுதியாக பார்த்த தாயின் முகத்தினை மறந்திட மாட்டேன். பார்த்த தாயின் முகத்தினை மறந்திட மாட்டேன். வாசம் காற்று வீச குழந்தைகள் அழுமொழி கேட்டேன். இறுதியாக பார்த்த தாயின் முகத்தினை மறந்திட மாட்டேன். மோத்தினைக்கு அப்புறமா லாங் கேப் வராது. இறுதியாக பார்த்த தாயின் முகத்தினை மறந்திட மாட்டேன். மறந்திட மாட்டேன். If this is correct, then I will do it again. இறுதியாக பார்த்த தாயின் அது இதுக்கு கொஞ்சம் நீங்க பார்த்த தாயின் இறுதியாக பார்த்த தாயின் முகத்தினை மறந்திட மாட்டேன். ஓகே. வாசம் காற்று வீச குழந்தைகள் அழுமொழி கேட்டேன். இறுதியாக பார்த்த தாயின் முகத்தினை மறந்திட மாட்டேன். இறுதியாக பார்த்த தாயின் முகத்தினை மறந்திட மாட்டேன். இறுதியாக பார்த்த தாயின் முகத்தினை மறந்திட மாட்டேன். ஒரு செகண்ட். பார்த்த தாயின் முகத்தினை மறந்து அது ஓகே. இல்ல தாளம் தப்பு தானே, தாளத்துக்குள்ளதான் வருது. சிங்கபேஷன் வீச குழந்தைகள் அழுமொழி கேட்டேன். இறுதியாக பார்த்த தாயின் முகத்தினை மறந்திட மாட்டேன். அது வாய்ஸ் மாறி இருக்கு. இறுதியாக பார்த்த தாயின் முகத்தினை மறந்திட மாட்டேன். One more please sir. Okay. வாசம் காற்று வீச குழந்தைகள் அழுமொழி கேட்டேன். இறுதியாக பார்த்த தாயின் முகத்தினை மறந்திட மாட்டேன். இறுதியாக பார்த்த தாயின் முகத்தினை மறந்திட மாட்டேன். வந்து விழுந்த போது தடுமாறினேன். வந்து விழுந்த போது தடுமாறினேன். உயிர் வாடினேன். எரிந்திடும் பிணங்களில் சரிந்தது ஆறுயிர் நெஞ்சே. பிணங்களில் எடுக்கணும். உயிர் வாடினேன். எரிந்திடும் பிணங்களில் சரிந்திட ஆறும் சரிந்தது ஆறுயிர் நெஞ்சே. ஆமா. சரிந்தது ஆறுயிர் நெஞ்சே. சரிந்தது ஆறுயிர் நெஞ்சே. எரிந்திடும் பிணங்களில் சரிந்தது ஆறுயிர் நெஞ்சே. தடுமாறினே உயிர் வாடினே. எரிந்திடும் பிணங்களில் சரிந்தது ஆறுயிர் நெஞ்சே. சரிந்தது ஆறுயிர் நெஞ்சே.
நெஞ்சே சரிந்தது ஆறுயிர் நெஞ்சு அப்படி வேணுமா? அவ்வளவுதான். எரிந்திடும் பிணங்களில் சரிந்தது ஆறுயிர் நெஞ்சு ஏதும் அறியாயன் பிள்ளை உனை தேடினே மனம் வாடினே. தாங்குவேனா கொஞ்சம் சிம்பிளா எமோஷன் கொஞ்சம் தாங்குவேனா கொஞ்சம் அழுகுற மாதிரி கெஞ்சுற மாதிரி. இறைவா நியாயம் தானா வலிகள் தாங்குவேனா மனம் வாடினே. இறைவா நியாயம் தானா வலிகள் தாங்குவேனா. வச்சுக்கோங்க இருக்கா It's actually faster than we think. கொஞ்சம் வலிகள் தாங்குவேனா தாங்குவேனா. அப்படியே பண்ணிடுங்க சார். மனம் வாடினே. இறைவா நியாயம் தானா வலிகள் தாங்குவேனா. I'll do it again. மனம் வாடினே. இறைவா நியாயம் தானா வலிகள் தாங்குவேனா. ஓகே வெரி குட். தானா வலிகள் தாங்குவேனா. இனிதான நாதைதானா என் உயிரை எடு இனி வேணா. இறைவா நியாயம் தானா என் உயிரை எடு இனி வேணா. என் உயிரை எடு இனி வேணா. ஓய்வாரன் தாயே அப்படியே விடுங்க. ஓய்வாரன் தாயே உயிரோடிருந்தால் என்னை காணுவாயே. கடல் சூழ்ந்த தாயே கனவெல்லாம் நீயே. அனல் மேல் புழுவாய் துடித்தோமே நாமே தாய் மண்ணிலே. ஓய்வாரும் இது வந்து நார்மல் ஆடுங்க. போய் வாரும் தாயே இது நார்மலாவே பாடுங்க. முதல்ல மாதிரி செகண்ட் டைம் சேம் ஃபர்ஸ்ட் மாதிரி. ஃபர்ஸ்ட் மாதிரி கரெக்ட் பண்ணல. போய் வாரேன் தாயே போய் வாரன் தாயே உயிரோடிருந்தால் என்னை காணுவாயே. மாற்றி மாற்றி வருதுல்ல, அது நாங்க எடுத்துக்கலாம் மற்றதுல இருந்து. உன்னை காணுவேனே எமை காணுவாயே. உன்னை காணுவேனே எமை காணுவாயே. உன்னை காணுவேனே எமை காணுவாய் மாறி மாறி வருது. தாய் மண்ணிலே குருதி வாசம் காற்று வீச குழந்தைகள் அழுமொழி கேட்டி. இறுதியாக பார்த்த தாயின் முகத்தினை மறந்திட மாட்டேன். ஷெல் வந்து வீழ்ந்த போது தடுமாறினே உயிர் வாடினே. எரிந்திடும் பிணங்களில் சரிந்தது ஆளுயிர் நெஞ்சு. ஏதும் அறியாயன் பிள்ளை உனை தேடினே மனம் வாடினே. இறைவா நியாயம் தானா வலிகள் தாங்குவேனா. இனி நான் அனாதைதானா என் உயிரை எடு இனி வேணா. இறைவா நியாயம் தானா என் உயிரை எடு இனி வேணா. என் உயிரை எடு இனி வேணா. ஓய்வாரன் தாயே ஓய்வாரன் தாயே உயிரோடிருந்தால் என்னை காணுவாயே. கடல் சூழ்ந்த தாயே கனவெல்லாம் நீயே. அனல் மேல் புழுவாய் துடித்தோமே நாமே தாய் மண்ணிலே.
போய் வாரேன் தாயே, போய் வாரேன் தாயே, உயிரோடு இருந்தால் என்னை காணுவாயே, உன்னை காணுவேனே, என்னை காணுவாயே, உன்னை காணுவேனே. தாய் மண்ணிலே, தாய் மண்ணிலே, தாய் மண்ணிலே, தாய் மண்ணிலே, தாய் மண்ணிலே, தாய் மண்ணிலே. பிரபாலினி, ஆல் தி வெரி பெஸ்ட் உங்களுக்கு. ஐ விஷ் யூ a bright future in music. Thank you, sir. நீங்கள் ரொம்ப பெரிய லைனேஜ்லேருந்து வரீங்க. ஐம் ஸோ ஹாப்பி டு சாங் தி சாங். ரொம்ப அழகான பாட்டு. அண்ட் ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். Thank you so much, sir. முதல்ல உங்களுக்கு இது சின்ன மரியாதை. Thank you so much. Thank you, sir. God bless you. Sir, இந்த பாடலுக்கு உங்கள் வாய்ஸ் எனக்கு கிடைச்சது அது பெரிய ஒரு தவம் மாதிரி. நன்றி. உங்கள் ஆசீர்வாதம் கிடைச்சதுக்கும் நன்றி. எக்கச்சக்கமாக வாய்ஸஸ் இருக்குது இங்கே. என்ன சூஸ் பண்ணதுக்கு நன்றி. இல்லை அப்படி இல்லை, சில பேரை தான் நாங்கள் மனசில் வச்சுருப்போம். ஸோ நீங்கள் என்ன இடத்துல ஒரு பெரிய ஒரு உச்ச ஸ்தானத்தில் இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் அன்புக்கு நன்றி. பெரிய ஒரு கலைஞரை வச்சு முதலாவது தடவை இந்த பாட்டை செய்திருக்கேன். இது மக்கள் மத்தியில எல்லாம் இருக்கணும், நிலைக்கணும். இந்த பாட்டு எங்கள் நாட்டுக்காக அஸ்மின் எழுதி நான் இசையமைச்சு நீங்கள் பாடியிருக்கீங்க. ஸோ இது நிச்சயமாக வெற்றி பெறும் என்ற ஒரு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அண்ட் இந்த சமயத்தில் நான் வந்து சிபோ எங்கள் படத்தின் டைரக்டர், அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். எனக்கு அவங்களுக்கு நின்று நான் நட்பு இருக்குது. ஆனால் ஒரு பெண்ணை இசையமைப்பாளர் அதுக்கு போட்டதுக்கும் மற்றது சகல அந்த படத்தில் வேறு சகல பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். அண்ட் உங்களுக்கு கோடான கூட நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி பிரபாலினி அண்ட் அஸ்வின். தேங்க்யூ ஸோ மச் சார். மிகவும் நன்றி. உண்மையிலேயே இந்த பாட்டு நாங்கள் சார் வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். நான் உங்கள் பரம ரசிகை. அது மட்டும் இல்லை, நீங்கள் எனக்கு ஒரு மறைஞ்ச ஒரு குரு மாதிரி. அதாவது நான் நிறைய பாடல்கள் உங்கள் பாடல்களை பாடி பாடி கற்றுருக்கேன் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அஸ்மின். தேங்க்யூ ஸோ மச் பொத்துவில் அஸ்மின். ஹீ இஸ் ஒன் ஆஃப் த வெரி குட் லிரிசிஸ்ட் நவ். இப்போ வந்து இலங்கையிலிருந்து சினிமாக்காகவே வந்து சென்னையில் இருக்கிறாங்க. தன்னுடைய வாழ்க்கை இதுக்கு அர்ப்பணித்து எழுதிட்டு இருக்காங்க. நான் என்ற படம் மூலமாக திரு விஜய் ஆண்டனி அவர்கள் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டவர். இப்போ ஐயோ சாமி நீ எனக்கு வேணாம் அந்த பாடல அவங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருந்திருக்கும் அந்த பாட்டுன்ற எழுத்தாளர். அதே மாதிரி இப்போ நிறைய படங்களுக்கு அஸ்மின் எழுதிட்டு வராங்கல்ல. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அஸ்மின். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் திஸ் வித் மீ சார். Thank you so much. Thank you. And I'm blessed to have you in this song. Thank you. எனக்கு எப்போதுமே ஈழ தமிழர்கள் நிறைய அந்த கைண்ட் ஆஃப் லவ் தட் தே கிவ் மீ. அது சம்டைம்ஸ் எனக்கு தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எங்கே போனாலும் ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது the kind of love that they, unconditional love that they give me is something that I cannot forget. Thank you. Thank you so much. Thank you so much. Just thank you. Vanakkam.